ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு VAP ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம இந்த ரவுட்டிங்கோட செகண்ட் பார்ட் பார்க்குறோம். இதில் நம்ம ப்ரௌசர் ரவுட்டர், ரவுட்ஸ் அண்ட் ரவுட் இந்த மூணையும் யூஸ் பண்ணி ரவுட்டிங் எப்படி பண்ணலாம், ஒரு காம்போனண்ட்டை எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ரவுட்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த app.jsx இருக்குல்ல, இதில் இந்த 3 காம்போனண்ட்டையும் நம்ம ஒன்றா எழுதியிருக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம ரவுட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இம்போர்ட் ப்ரௌசர் ரவுட்டர், அதை ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரவுட்ஸ், அதுக்கப்புறம் ரவுட், இந்த மூணையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ இது நம்மளுக்கு வேண்டாம், நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், Ctrl+KC. ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டரை நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். நம்ம app.jsxல இதோடைய சைல்டு மாதிரி ரவுட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு உள்ளே நம்ம ரவுட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரவுட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, இது பாத் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்டர் உண்டு. அந்த பாத் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஸ்லாஷ் போடுறேன். இந்த ஸ்லாஷ் எம்டி பாத் எதுவும் இல்லைன்னா கூட ஒர்க் ஆகும். நம்ம ரூல்ஸில் பார்த்தோம், யூசேஜில் பார்த்துருந்தோம், இந்த ரவுட்டிங்கோட யூசேஜில் பார்த்துருந்தோம். நம்ம பாத் என்ன கொடுக்குறோன்னா பரவாயில்ல, அது எந்த காம்போனண்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறது இந்த எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ இது ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா இது காம்போனண்ட் அப்படின்னு இருக்கும், இங்கே இது எலமெண்ட்டுன்னு இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எலமெண்ட் அப்படிங்கிறதுல இந்த கர்லி ப்ராக்கெட் போட்டு எனக்கு என்ன காம்போனண்ட்டு காமிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அப்போ இந்த ஹோம் அப்படிங்கிறது இங்கே வந்துடும், இம்போர்ட் ஆயிரும். இந்த ரவுட் அப்படிங்கிறது இன்னும் முடிக்கலை, அது ஸ்லாஷ் போட்டு > போட்டு இந்த ரவுட்ஸை நீங்கள் இந்த ரவுட்டை முடிச்சிடலாம். இப்போ இதே நான் காப்பி பண்ணி அடுத்தது இன்னொன்று எழுதுகிறேன். அதே ரவுட்டு பாத் எனக்கு ஹோம் அப்படின்னு இருந்தாலும் எனக்கு ஹோம் அப்படிங்கிற காம்போனண்ட்டை தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தது ஒன்று இங்கே அபவுட் மீ அப்படின்னு URL இருந்துச்சுன்னா நம்ம அபவுட் மீ அப்படிங்கிற காம்போனண்ட்டை காமிக்கணும். இங்கே கான்டாக்ட் மீ அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே கான்டாக்ட் மீ அப்படிங்கிற காம்போனண்ட்டை காமிக்கணும். இங்கே நீங்கள் பேர் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், அபவுட்னு மட்டும் கொடுத்துக்கலாம் அல்லது கான்டாக்ட்னு கொடுத்துக்கலாம். இந்த நேம் நம்ம இஷ்டம் தான். அப்போ இந்த URL இந்த பேர் வந்துச்சுன்னா எந்த காம்போனண்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எலமெண்ட்டுங்கிற அட்ரிபியூட்டில் சொல்கிறோம். அது கர்லி ப்ராக்கெட் போட்டு எழுதுனா, ஏன்னா நம்ம அந்த காம்போனண்ட்டை கால் பண்ணுறோம். ஒரு அட்ரிபியூட் கொடுக்கும்போது அந்த கர்லி ப்ராக்கெட் போட்டு கொடுப்போம்ல, அதையே தான் செஞ்சுருக்குறோம். இவ்வளோ தான் ரவுட்ஸ். இந்த மூணையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன பாத், நம்ம URL பாத் எப்படி இருந்தால் எந்த காம்போனண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ npm run dev கால் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. நான் இந்த இதில் ஹெட்டர் கொடுத்துருக்குறேன், ரியாக்ட் ரவுட்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஐ எம் இன் எ ஹோம் பேஜ் அப்படின்னு ஹோம் பேஜில் ஒரு இமேஜோடு வந்துருச்சு. ஏன்னா இதில் நான் எந்த URLும் கொடுக்கல, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அப்படி இல்லைன்னா சர்வருடைய DNS நேம் இருக்கும் அல்லது IP நேம் இருக்கும். இப்படி மட்டும் இருந்ததுன்னா எனக்கு ஹோம் தான் காமிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தா தெரியும், H2ன்னு போட்டு ரியாக்ட் ரவுட்டர் நான் கொடுத்துருக்கேன், அது காமிக்குது. ஸோ இந்த லைன் தான் வேலை செய்துக்கும். எம்டி பார்த்தா இருந்துச்சுன்னா, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் பக்கத்தில் போர்ட் நம்பர் போட்டிருக்கும், அதுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா ஹோம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதில் பக்கத்தில் நான் அபவுட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அபவுட் மீ அப்படிங்கிறது இது வந்துடும், அந்த காம்போனண்ட்டு ரன் ஆகிடும். இந்த டைட்டில் அப்படியே தான் இருக்குது. இங்கே அபவுட் மீ நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது பாத்தில் நீங்கள் கொடுக்கறது தான். அது மாதிரி கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்தாலும் எனக்கு கான்டாக்டில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்போ நான் URL என்ன கொடுத்தாலும் எனக்கு அந்த காம்போனண்ட் லோட் ஆகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ நான் ஹோம் கொடுக்குறேன், அப்பவும் எனக்கு ஹோம் வரும். ஏன்னா நான் ரெண்டையுமே அங்கே சொல்லியிருக்கிறேன். ஹோம் கொடுத்தாலும் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தாலும் எனக்கு ஹோம் தான் காம்போனண்ட் காமிக்கணும். நான் சொன்னால ரிஜிஸ்டர்னாலும் சைன் அப்னாலும் ஒரே காம்போனண்ட்டை தான் காமிக்கணும். ஸோ இது டெவலப்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கான்செப்ட். இப்போ இதில் ஏதாவது நம்ம தப்பாக ஒரு URL கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஸ்டார் போட்டுக்கிறது. நான் கொடுக்குற URL இந்த இது எதுவுமே இல்லைன்னா எனக்கு வேறு ஒரு காம்போனண்ட்டை காமிக்கணும். அப்போ நான் அந்த காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது. பேஜ் நாட் ஃபவுண்ட் .jsx அப்படின்னு போடுறேன். இங்கே RFCE அப்படின்னு போடுங்க. இங்கே போட்டிங்கன்னா ஒரு ரியாக்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் காம்போனண்ட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இது ஷார்ட்கட் RFCE அப்படிங்கிறது. இது மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு என்ன வேணும்னா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்போனண்ட் இப்படி கொடுத்து RFCE கொடுத்துட்டு டேப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபில்லப் ஆகிடும். ஃபங்க்ஷன், அதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுன்னு போட்டு இந்த ஃபங்க்ஷன் நேமை அப்படிங்க கொடுத்துருக்கு.
இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டை நம்ம மேலேயே எழுதிடுவோம். இது வரைக்கும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சரியா, இந்த இது வேண்டாம், இது ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் டிவ் போட்டிருக்காங்க, நீங்கள் எம்டி ஃப்ராக்மெண்ட்னாலும் போட்டுக்கலாம் அல்லது டிவ்னாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மேலே உள்ள இம்போர்ட்டு தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா H2க்குள்ளே அதை எழுதியிருந்தேன், பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாத் ஸ்டார் இருக்குல்ல, இதில் வந்து எனக்கு பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த காம்போனன்ட்டு வரணும், ஸ்டார் இருந்துச்சுன்னா. ஸோ மேலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட்லாம் ஆகிடும். இப்போ நான் சேவால் கொடுத்துருந்தேன். இப்போ நான் ரன் பண்ணும்போதும் எனக்கு அதே தான் செய்யும். ஹோம் இருக்கிறனால ஹோம் வந்துடும், அபவுட் கொடுத்தா அபவுட் வந்துடும். இப்போ நீங்கள் அபவுட் 1 2 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பேரே வைக்கல, எதுவும் இந்த யூஆர்எலுக்கு இந்த பேர் எதுவுமே நம்ம பாத் ரவுட்ஸ் செட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்துடும். இது வந்து டைட்டில் ஆப் பேஜில் இருக்கிறது, அது இருக்கட்டும். இந்த காம்போனண்ட்டு நம்ம பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்துடும். இதுதான் வந்து இந்த ப்ரௌசர் ரவுட்டர் வச்சு சிம்பிளாக நம்ம ரவுட்டிங் பண்ணுறோம். எவ்ரி டைம் போய் நம்ம யூஆர்எல்ல இந்த மாதிரி டைப் அடிச்சுட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு மெனு மாதிரி வைக்கணும்ல, அதை நம்ம அடுத்து பார்த்துடலாம். தேங்க்யூ.